9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 கலை என்ற தலைப்பில் வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள். இந்த திருக்குறள் நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள தான் இந்த திருக்குறளை நாம் படிக்கிறோம். சரியா? இதை நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். திருக்குறள் 3 பிரிவாய் பிரிக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம். அப்புறம் இது 133 அதிகாரத்தை உடையது. அது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள், 1330 பாடல்களை கொண்டது. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சிறு வயதிலேருந்து சின்ன கிளாஸ்லேருந்து நாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அடுத்தது திருக்குறளுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டாக்க முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, உலக பொதுமறை என்று பல நூல் பல பெயர்கள் திருக்குறளுக்கு உண்டு. இந்த திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இது என்னன்னா அறநூல். அறம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய நூல். ஒரு மனிதன் மனிதனாக வாழ கற்றுத்தருவது திருக்குறள். சரியா? இவருடைய பெயர் திருவள்ளுவர் என்று நாம் அழைக்கின்றோம். பெற்றோர் யாருன்னு கேட்டால் ஆதி பகவான்னா கடவுள்தான். இவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. காலம் 2ஆம் நூற்றாண்டு. சரியா? இந்த திருக்குறளுடைய பெருமை, பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் திருக்குறள். இது உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டால் ஒரு பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. அதே போல் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4னா 4 அடியார், 2னா 2 அடி உடையது திருக்குறள். இதெல்லாம் மேற்கோளிட்டு எழுதுவதற்கு உகந்த நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தான். சரியா? எல்லா புலவர்களுமே இந்த திருக்குறளை மேற்கோளிட்டு காட்டி அதற்கு பொருளையும் அர்த்தத்தையும் சுட்டி காட்டி அவங்களுடைய கருத்தை கூறுகின்றார்கள். இப்போ வள்ளுவர் எப்போ எந்த காலம்னாக்கா 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் இப்படிதான் வள்ளுவன் என்று நமக்கு அறியப்படவில்லை. சரியா? அதே போல் திருக்குறளுக்கு வேறு பெயர்னா திருவள்ளுவருக்கும் வேறு பெயர் உண்டு. என்னன்னு கேட்டால் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானு பங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என பல்வேறு பெயர்களில் திருவள்ளுவரை அழைக்கின்றோம். இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதில் சிறந்தவர் யாருன்னு கேட்டால் பரிமளே அழகர். அதை தவிர யாருன்னு கேட்டால் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, திருமலையார், மல்லர், கவிப்பெருமான், காளிங்கர் என்று பலர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. சரியா? திருக்குறள் நமக்கு இப்போ பாடமாக அமைக்கப்பட்டுள்ள அதிகாரம் என்னன்னு கேட்டால் பொறையுடைமையில் தீவினை, அச்சம், கேள்வி, தெரிந்து தெளிதல், ஒற்றாடல், வினை தூய்மை, பழைமை, தீநட்பு, பேதமை என்ற அதிகாரங்களிலிருந்து திருக்குறள் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இந்த அதிகாரத்திலிருந்து தான் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. சரியா? இப்போ இதில் நாம் என்னன்னு கேட்டாக்க இந்த திருக்குறளில் என்னன்னு கேட்டாக்க புல்லறிவாண்மை என்ற அதிகாரத்தில் நமக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். புல்லறிவுனா அறிவில் குறைந்தவன். அறிவில் குறைந்தவனுக்கு அவனுக்கு தக்கவாறு தான் நாம் எடுத்துரைக்க முடியும். அறிவாளிக்கு கூறுவது போல, அறிவுடையவனுக்கு கூறுவது போல கூறுவது இயலாது. சரியா? அப்படி கூறினால் நாமும் அறிவில்லாதவனாக மாறிவிடுவோம்.
இப்போ புல்லறிவாண்மை அப்படின்னா தன்னுடைய அறிவின் குறைவால் தனக்கும் பிறருக்கும் தீமை தேடிக்கொள்வதுடன் குறைந்த அறிவுடையவனாய் இருந்தாலும் நிறைந்த அறிவுடையவன் போல் நடிப்பதே புல்லறிவாண்மை எனப்படும். எனக்கு ஆனால் ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்னு நிறைந்த அறிவுடையவன் போல் நடிப்பது தான் புல்லறிவாண்மை. சரியா? இப்போ சொன்னாலும் சொன்னாலும் செய்ய மாட்டான், தானும் செய்ய மாட்டான், அவனாலும் செய்ய மாட்டான். அதுதான் இந்த முதல் குறளுடைய கருத்து. ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய். சரியா? ஏவவும்னா கட்டளையிடுறது, சொல்கிறது, இதை செய்யி அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பக்குவமாக இந்த இதை செய்யி, இந்த வேலையை கொடுக்கும்போது என்ன கரெக்டாக இதை எனக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேலையை செய்யாமல் அறிவுடையோன் இன்னபடி செய்க. புல்லறிவுடையவன் அறிவில் குறைந்தவன், அறிவுடையவன் சொல்கிறான் இதை இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் என்று விளக்கமாக அந்த செயலை எடுத்து கூறியும் அவன் கூறியபடி செய்யாமல், அது அடுத்தது என்ன, தானும் தான் தேரான் அவ்வுயிர், தானும் செய்யாமல், அந்த உயிர் என்ன உயிர், சாகும் வரை உள்ள நோய். சரியா? சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் சாகும் வரை உள்ள நோய். அவன் செய்யவே அவனுக்கு ஒரு நோய் மாதிரி, அது யார் சொன்னாலும் செய்ய மாட்டான், நீனும் செய்ய மாட்டான், அப்படியே இருந்தால் அது என்ன, அது ஒரு நோய் தான், சாகிற வரைக்கும் உள்ள நோய். அடுத்தது நாம் ரெண்டாவது குறளை பார்ப்போம். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டான் ஆம் தான் கண்டவாறு. சரியா? கண்டவாறு. தானாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் காணான் ஆம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அவனுக்கு கேட்குற மாதிரி பக்குவம் கொஞ்சமாக சொல்லணும் அறிவு குறைந்தவனுக்கு. அறிவுடையவனுக்கு கூறுற மாதிரி அறிவுரை கூறி கூறி அந்த அறிவுரை கூறுபவன் என்ன, அறிவில்லாதவனாக மாறிவிடுகின்றான். சரியா? புல்லறிவாளர்னா அறிவில் குறைந்தவனுக்கு அறிவுரைகளை கூறி தெளிய வைத்து விடலாம் என்று சொல்கிறவன் தான் அறியாதவனாகவே திரும்புகின்றான். எப்படியாவது நான் நிறைய கருத்தை அறிவில்லாதவனுக்கு கூறி அறிவுடையவனாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை என்ன செய்யறான், அறிவில்லாதவனாக மாறிவிடுகின்றான். சரியா? இப்போ ரெண்டாவது குறளுடைய பொருள், அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். ரொம்ப அறிவுடையவன்னா அவனுக்கு சொல்லி சொல்லி அறிவில்லாதவன் ஆயிடுவான். ஆனால் அறிவில்லாதவன் என்ன செய்வான், அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அறிவுடையவனாக அவன் இருப்பான். அடுத்த குறள் இகல். இகல் அப்படின்னா அப்படியே என்ன, இகழ்ந்து கூறுதல். சரியா? இப்போ இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பங் கெடின். சரியா? துன்பங்களுக்கு எல்லாம் கொடிய துன்பமாகிய மனதாபம் என்னும் துன்பம் இல்லையானால் இன்பங்களுள் சிறந்த இன்பமாக உண்டாகும். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். அப்படி மனக்கசப்புன்னா என்ன, மனஸ்தாபம், விரோதம், சரியா, பகை இதெல்லாம் நீங்கிவிட்டால் இன்பத்தில் இன்பம் சிறந்த இன்பமாக மாறிவிடும். துன்பம்னா என்ன, பகைமை, மனஸ்தாபம், பகை, வெறுக்கிறது, இதெல்லாம் மனதிலேயே இருந்தால் இன்பம் வராது.
இதெல்லாம் நீங்கிவிட்டால் இதுதான் இன்பத்தின் இன்பம் பெறலாம். சரியா? அடுத்தது குடிமை. குடிமை என்பது ஒழுக்கமாகிய குடி பிறந்தார் செயல். குடிமைனா ஒழுக்க குடியில் பிறந்த செயல். சரியா? அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். சரியா? இப்போ கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. இதில் விளக்கவே வேண்டியதில்லை. அடுக்கி உனக்கு கோடி பொருள் கொடுத்தாலும் ஒழுக்க குடியில் பிறந்தவர்கள், ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் தவறுவது இல்லை. சரியா? ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்கள் தவறுவது இல்லை. அடுத்தது சான்றாண்மை. சான்றாண்மை என்பது அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். என்ன? அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். இப்போ அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை ஆகிய 5 சான்றாண்மைக்கு உரிய தூண்களாகும். எது? அன்பு, ஞானம், வெட்கம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, உண்மை. இது எல்லாம் உண்மையான ஒழுக்கமான குடியில் பிறந்தவர்களுக்கு உள்ள சான்றாண்மை தூணாகும். பிறரிட அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணம் இரக்கம் உண்மை சான்றாண்மை தாங்கும் தூண்களாகும். இது ஏகதேச உருவக அணி. இது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால் ஊன்றிய தூண். அடுத்தது 6வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. வலிமை உடையவன் தீமை செய்வது எளிதாகும். ஆனால் வலிமையுடையான் பிறர் செய்த தீமைகளை பொறுத்தலும் பணிதலும் அரிதாகும். வலிமையுடையவன் தீமை செய்கிறது எளிதுதான். ஆனால் வலிமையுடையவனுக்கு பிறர் செய்த தீங்கையும் பழியையும் பொறுத்து கொள்வது கஷ்டம். அதனை செய்தலான் அவர் சான்றோர் ஆவான். இதை செய்யாமல் இருப்பது அதான் சான்றோன். செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கும் பகைவரை நட்பாக்கும் கருவியாகும். சரியா? புரியுதா? இப்போ அடுத்தது நம்ம போவோம். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழினா கடலானது தரையிலே இல்லாமல் பொங்கினும். ஊழி பெயரினும் ஊழிக்காலம்னு அழிவு காலம், கடைசி காலம் வந்தாலும் ஒரு நேர்மையான ஒழுக்கமுடையவன் என்று கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து விலகிவிட மாட்டார்கள். கரை இருக்கிறது தான் அதுக்குன்னே இருக்குது. இல்லைன்னா கடலுக்கு எல்லைன்னு ஒன்று இருக்கிற தொட்டு தான் சான்றாண்மைக்கு ஒழுக்கம் என்ற எல்லையோடு கட்டுப்பாட்டோடு இருக்கிறதுனால தான் அவங்க அழிவு காலம் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? கடல் எல்லையை போல் இருப்பார்கள். எல்லா குணங்களும் நிறைந்து இருந்தாலும் அதனை தாங்கி நிற்கும் கடல் போன்ற தன்மை உடையோர் சான்றோன். உலகமே மாறினாலும் தம்முடைய உறுதியான செயலிலிருந்து மாற மாட்டான் சான்றோன். சரியா? அடுத்தது நாணுடைமை இழிவான செயல் புரிய நாணுதல். இழிவான செயல் புரிய வெட்கம் அடைதல். கீழ்த்தரமான செயல்களை செய்வது நாணுதல். நாணுதல்னா வெட்கம் அடைதல். சரியா?
பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயினு அறம் நாணத்தக்கது உடைத்து. மற்றவர்கள் பழி பாவம் என்று வெட்கப்படுகிறதை ஒருவன் கொஞ்சமும் வெட்கப்படாமல் செய்தால் அவன் வாழ்வில் கடைபிடிக்கும் அறம் அவனை விட்டு விலகி பழிப்பிணிக்கிடமாகும். பிறர் செய்வதை வெட்கப்படுறத அதை வெட்கமில்லாமல் அவன் செய்வது பழிக்கு ஆளாவான். பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாயிருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகிவிடும். சரியா? அடுத்தது உழவு தொழிலின் சிறப்பு. முதன்மையான தொழிலின் உழவு தொழில். சரியா? இப்போ உலகமானது முதன்மை தொழிலுக்கே சிறந்த இடம் கொடுப்பது உழவு தொழிலாம். சுழன்று ஏற் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் முதன்மை தொழில் முதல் இடத்தில் இருப்பது உழவு தொழில், அதற்கு பிறகுதான் மற்ற தொழில் என்று வள்ளுவன் உழவு தொழிலை பற்றி சிறப்பாக கூறியுள்ளார். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இங்க உழவு தொழிலில் செய்பவர்கள் சக்கரத்தில் உள்ள அச்சாணி போன்றவர்கள். தேரின் அடிப்பகுதியில் அந்த சக்கரத்தில் அச்சாணி இருப்பது போல் உழவர்கள் இருப்பார்கள். மற்ற தொழில் செய்வோர் மேலே இருந்தாலும் உழவு தொழிலுக்கு முதன்மை இடமாக தரப்பட்டு அதன் பின் மற்ற தொழில் பின் செல்கின்றனர். மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரையே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்திற்கு அச்சாணி ஆவார். இது ஏகதேச உருவக அணி. இப்போ இங்கே உங்களுக்கு 10 குறள் கொடுத்துருக்கு. இந்த 10 குறளில் என்னன்னு கேட்டால் மனப்பாட குறள் உங்களுக்கு எத்தனைன்னு கேட்டால் 1 2 அடுத்தது 3 4. சரி, 4 குறள் தான் உங்களுக்கு மனப்பாட குறளாக இங்கே இருக்குது. இந்த 4 குறளே நீங்கள் இந்த குறளை எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு பொருளை படிங்க. எளிமையான குறள் தான் இந்த 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் அமைக்கப்பட்டு இருக்கு. இந்த குறள் அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கின்றன. ஒரு மனிதனாக வாழ கற்றுக் கொடுப்பதே திருக்குறள்.